ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாருமே நம்ம மேட்ரிமோனி இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டலில் பொண்ணை தேடி நம்ம பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, நிறைய ஆண்கள் எப்படியாவது நம்மளுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடந்துராதா, எப்படியாவது நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் பண்ணுறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸு கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு புரோக்கர் மூலிமா வரக்கூடிய இந்த தரகர் மூலிமா வரக்கூடிய ஃபோட்டோவை நம்பி நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆவலோடு இருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும். ஒன்றும் இல்லை, 7 மாதம் 23 வயசு பொண்ணு 25 பேர் கல்யாணம் பண்ணி மோசம் பண்ணி ஏமாற்றி பிளான் பண்ணி ஊரில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் இந்த என்ன சொல்லுது இந்த கல்யாணம் அப்படி யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க மூலிமா தர்கரை வச்சு அவங்கள டார்கெட் பண்ணி கல்யாணம் பண்ணி, அதுவும் நார்மல் கல்யாணம் இல்லைங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவங்கள உடனே ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தையும் கோல்டையும் அவங்கக்கிட்ட இருக்கிற வேல்யூபலான மொபைல் ஃபோன்ஸையும் தூக்கிக்கிட்டு ஓடி வரது தான் இவங்களோட ஜாபு, இவங்களோட டார்கெட்டு. இது ஒரு பெரிய கும்பலே செயல்படுது. இவங்க பூபால் போலீஸ்கிட்ட எப்படி மாட்டினாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி ஃபுல் கவரேஜ். இது ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் டீகோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜஸ்தானில் விஷ்ணு சர்மா அப்படின்னு ஒரு தொழிலதிபர். ஸோ இவரும் எல்லார மாதிரியும் நாமளும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு நபர். இவருக்கு நிறைய இடத்துல இவருக்கு வரம் தேடுறாங்க. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய விஷ்ணு சர்மான்ற ஒரு பிஸ்னஸ்மேன். இவருக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இடத்துல வரம் தேடிட்டு இருந்தாங்க. சரியான வரம் அவங்களுக்கு அமையலை. ஸோ matrimony.com ஆன்லைன் போர்ட்டல்லாம் தேடி இருக்கிறாங்க. சரியான வரம் அவங்களுக்கு அமையலை. அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டை பிடிச்சி உடனே எங்களுக்கு ஒரு நல்ல வரம் வேணும், ஒரு அழகான பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு அதில் ஒரு தரகர் மூலிமா ஒரு பொண்ணு ஃபோட்டோவை நிறைய ஃபோட்டோங்களை காமிக்கிறாங்க. அதில் பர்டிகுலர் ஃபோட்டோ மட்டும் அந்த தரகர் ரொம்ப இன்செக்ஸ் பண்ணுறாரு. இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, நல்லா கண்ணியமாக இருப்பாங்க, ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பாங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நிறைய ஆசை வரத்தை காமிச்சு அந்த பொண்ணு ஃபோட்டோவை காமிச்சு ஓகே பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணும் கொஞ்சம் வெள்ளத்தோளில் இருந்தாலா, ஸோ மாப்பிள்ளை விழுந்துட்டார். ஸோ அந்த ஃபோட்டோ காமிக்கும் போது அந்த ஃபோட்டோவில் இந்த பெண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா இந்த பெண்ணு தான், அனு. ஸோ இந்த அனு ஃபோட்டோவை இந்த அனு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 லட்ச ரூபாய் தரகருக்கு ஒரு பேமெண்ட், முன் பேமெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அந்த தரகருக்கு. ஸோ இந்த தரகர் தரகர்கிட்ட கேட்குறாங்க, ஏன்ப்பா இவங்களை வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டீங்களா, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி. இல்லை சார், நான் பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன்லாம் நல்லா பண்ணிட்டேன், இவங்க நல்லா குவாலிட்டியான பர்சன் தான், நல்ல ஃபேமிலி, ஸோ கண்டிப்பாக இவங்கள நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓகே பண்ணுறாரு அந்த இடத்துல. ஸோ விஷ்ணுக்கும் இந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்கிறா, வெள்ளையாக இருக்கிறான்னு பார்த்த உடனே விஷ்ணுவும் மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டார், இந்த பெண்ணை எப்படியாவது நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. மறுபடியும் கேட்குறாரு இந்த விஷ்ணு, இவங்களை பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. அவர் நாங்கள் 100% சார், என்னை நம்புங்க சார், என்னால் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல இந்த பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன் அழுத்தி கேட்கும் போது தான் இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஸோ இது போக போக நம்ம இந்த கதையை சொல்லிட்டு போகும்போது போக போக பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த அனுராதாவோட அறிமுகம் கிடைக்கிது, 2 பேருமே கான்டாக்ட் கிடைக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒத்து போகுது. உடனே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ரொம்ப குஷியாக என்ன பண்ணுறாரு மாப்பிள்ளை, கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கோர்ட்டில் இவங்க தன்னோட திருமணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கோர்ட்டில் 2 பேருக்குமே கல்யாணம் நடக்குது. நடந்த பிறகு ஒன்றா வீட்டுக்கு வராங்க. கல்யாணம் ஆகி மேக்ஸிமம்னா கூட ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே தான் வாழ்ந்துருப்பாங்க. சரிங்களா? 10லேருந்து 15 நாள் கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்கிறாங்க, நம்பிக்கைத்தன்மையை கொடுத்துருக்குறாங்க, ஒரு பொண்டாட்டி எப்படியெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க. ஸோ இவருக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட்டு, நம்பிக்கைத்தன்மை வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாதம் 2ஆம் தேதி, மே மாதம் 2ஆம் தேதி வீட்டில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸு, பணம், மொபைல் ஃபோன்ஸு,
நிறையா முக்கியமான திங்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க இந்த அனுராதா. இந்த அனு மொத்த திங்ஸுங்களும் பேக் பண்ணி எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நடந்த பிறகு மறுநாள் நாள் காத்தால் அவர் எழுந்து பார்க்குறாரு, வீட்டில் யாருமே காணா. காஃபி கேட்டிருக்கிறாரு, காஃபி இல்லை. வீட்டில் பார்த்தா பொண்டாட்டியும் காணா. என்னப்பா இது இப்படி காணா அப்படின்னு ஒரு நாள் பார்த்தாரு. ரெண்டாவது நாள் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என்னோடய வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் காணா, என் பணம் காணா, என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் காணா. ஒரு பொண்ணை நான் மேரேஜ் பண்ணியிருந்தேன், 12 நாள் தான் ஆகுது, 12-15 நாள் தான் ஆகுது, அந்த பொண்ணு காணா அப்படின்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்ட போலீஸ் வந்து சரி ஓகே இந்த பொண்ணு யார் என்ன அப்படின்னு நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக வருது. என்னன்னு பார்த்தாக்கா இவங்க ஒருத்தர் 2 பேரை ஏமாற்றலை, அந்த அந்த ஊரை சார்ந்து நிறைய பேரை வந்து ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. பட் இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அவங்க யாருமே வந்து முன்னே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. காரணம் என்னென்னா அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைஞ்சிரும், வீட்டில் இருக்கிற மான மரியாதை குறைஞ்சிரும் அப்படின்னு யாருமே வந்து முன்னே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இதில் இந்த விஷ்ணு தான் ஹைலைட் பண்ணி மெயினாக வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு தான் மற்றவங்களாம் வெளியே வந்தாங்க. பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இவனை நம்பி கல்யாணம் அந்த அனுராதாவை நம்பி கல்யாணம் பண்ணாங்க. பண்ண பிறகு இவன் ஓடின பிறகு வீட்டில் இருக்கிற திங்ஸுங்க, வேல்யூபிள் திங்ஸு, ஜுவல்ஸு, அவங்க ஜுவல்ஸு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி அம்மா அவங்க எல்லாரும் ஜுவல்ஸையும் ஆட்டியை போட்டு தூக்கின்னு ஓடனா இல்லையா. அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையோட நிலைமையை நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு மாப்பிள்ளையும் அவங்க வீட்டில் எப்படியெல்லாம் கழுவி ஊற்றிருப்பாங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸை சார்ந்து பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வர ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு தெரியாமல். ஸோ அங்கே வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, சார் போலீஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, யாருமே கைப்படியாக போலீஸ் நீங்கள் கைப்படியாக எந்த லெட்டரும் எழுதி கொடுக்கல, நீங்கள் லெட்டர் எழுதி கொடுக்காம இந்த பொண்ணு மேலே நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். உடனே இந்த விஷ்ணு சர்மா என்ன பண்ணார், நான் கைப்படியில் லெட்டர் எழுதி கொடுக்குறேன் சார், நான் ஏமாந்து போய்க்கிறேன், எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பின்னாடியே மற்றவங்க எல்லாருமே சார் நாங்களும் லெட்டர் எழுதி கொடுக்குறோம், எங்கள் பேர் வெளியே வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் ஓகே பண்ணி எல்லா கேஸும் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் ரிசீவ் பண்ண பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆயுதமாக இவங்க ஒரு ப்ரீ பிளான் பண்ணுறாங்க. தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டேஷனை சார்ந்த ஒரு கான்ஸ்டபிளுக்கு பொண்ணு தேவை, எங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு தேவை, கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ஏஜ் ஆகிட்டுருக்கு, எனக்கு சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி என் வீட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு ஒரு ட்ராமாலாம் க்ரியேட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு. அந்த வாட்ஸ்அப்பில் நிறைய தரகருங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த தரகருங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இவரோட ப்ரொஃபைலு இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பேரம் பேசியிருக்கிறாங்க. சார் எனக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நான் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுறேன், இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு. அதில் அந்த தரகருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை தரகரும் வந்து ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. இங்கே போலீஸார் வந்து டார்கெட் பண்ணி எதிர்பார்த்த மாதிரியே அந்த அணுவோட ஃபோட்டோவும் அந்த இடத்துல வந்து விழுது. ஸோ அந்த ஃபோட்டோ விழுந்த உடனே என்ன பண்ணுறாங்க, யார்ப்பா இந்த தரகர் அப்படின்னா அந்த தரகரை பிடிச்சி, ரெண்டாவது அந்த தரகரை வச்சு இந்த பொண்ணு எங்கேருந்து வந்தால் எப்படி வந்தால் யார் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த பொண்ணை வந்து அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டேஷனை சார்ந்தவங்க அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தர் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ராஜஸ்தானில் இருந்தவங்களுக்கும் ஆச்சரியமான ஒரு சம்பவம் அங்கே தெரிய வருது. போலீஸ் என்கொயரி பண்ணும்போது அந்த தரகரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து கடைசியாக விஷ்ணுன்னு ஒருத்தரை ஏமாற்றிருக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு எப்படி என்ன நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபோட்டோவை அமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிள் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த தரகர் சொல்லியிருக்கிறாரு, சார் அவர் கடைசியாக ஏமாத்துறது விஷ்ணுவையா? இல்லையே சார், விஷ்ணு இல்லையே, நான் ஃபோட்டோ அமிச்சது வேறு ஆளுக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ கடைசியாக இந்த விஷ்ணுவை ஏமாத்தினா அடுத்த செகண்டே இன்னொருத்தரை ஏமாற்றிக்கிறாங்க. அவர் பேர் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் வந்து கபால். ஸோ அந்த லாஸ்ட்டாக இந்த விஷ்ணுவை ஏமாற்றிட்டு வெளியே வந்த உடனே ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமை நடத்தியிருக்கிறாங்க. வெளியே வந்த உடனே இந்த கபால்ன்ற ஒருத்தரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இவனையும் ஏமாற்றிட்டு வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஸ்டோரியே. ஆக்சுவலி மதம் கிதம் எதுவுமே இந்த லேடி பார்க்குறதில்ல, இவளுக்கு தேவை பணம் மட்டும்தான் இந்த அனுதுக்கு. ஸோ இவ என்ன பண்ணுறா, மதத்தை ஜாதி அது இதுன்னு எதுவுமே பார்க்குறது கிடையாது, இவளுக்கு தேவை பணம் மட்டும்தான். இதை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையுமே பிளான் பண்ணி ஏமாற்றிருக்கிறா இந்த அனு. ஸோ இந்த கபாலி யார் அப்படின்னு விசாரித்து பார்த்தாக்கா, அவர் ஒரு அப்பாவி மனுஷன். கல்யாணம் பண்ணி ரொம்ப கனவோட தன்னோட மனைவி கூட நல்லா பிக்னிக்கெல்லாம் போகலாம், நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலான்னு ஆசையாக இருந்த அந்த மனுஷங்கிட்ட
₹2,00,000 ஆட்டியை போட்டுக்கிட்டு அந்த வீட்டிலேருந்து ஓடி வந்துக்கிறா இந்த அனுராதா. அங்கே கம்ப்ளைண்ட்லாம் ரிசீவ் பண்ண பிறகு பார்த்தாக்கா இந்த விஷ்ணு ஒரு பக்கம் கதறிட்டு அழுதுட்டு இருக்கிறான். அந்த கபால்ன்றவர் ஒருத்தர் வந்து அவரு கடைசியில் நான் இப்படி ஏமாந்து போயிட்டேன்னா அவன் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறான். இத்தனை ஆண்களை கண்ணீரை பாவத்துக்கு ஆளான இந்த அணு பணத்தால் நல்லா மிதந்துட்டு இருக்கிறான் அந்த ராஜஸ்தானில். ஸோ போலீஸ்க்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. இந்த அளவுக்கு ஏமாத்திருக்கிறாள் அப்படின்னு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. என்ன பண்ணுறது, இவளை எப்படியாவது இன்னும் எத்தனை பேர் ஏமாத்திருக்கிறான்னு தெரியலையே, இந்த அளவுக்கு இவள் ஃப்ராடு வேலை பண்ணிக்கிறாருன்னா அப்போ கண்டிப்பாக நிறைய பேர் இங்கே பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இது என்னன்னு ரொம்ப டீப்பாக போய் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குறாங்க. ஸோ உள்ளே இறங்கின பிறகு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு யாரை பிடிக்கணும், இந்த தரகரை தான் பிடிக்கணும். ஸோ இந்த தரகரை பிடிச்சி நோண்டுறாங்க. அவன் ஃபுல்லு ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த அணு யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த அணு எப்படி இந்த மேட்ருக்கு இந்த 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 சம்பவத்துக்குள்ளே வந்தால் இப்படி இந்த மாதிரி ஏமாற்றணும் அப்படின்றது, இந்த ஹைடெக் முறையில் ஏமாற்றணுன்றது ஐடியா எங்கேருந்து வந்தது, எப்படி இவளுக்கு இந்த மாதிரி நாலேஜ் கிடைக்கப்பட்டது, இவ எவ்வளோ படிச்சிருக்கிறா, எங்கே வேலை பண்ணா, அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா, குழந்தை இருக்கா இல்லையா, அப்பா அம்மா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நிறைய விஷயத்தை வந்து நான் வந்து இதை ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே போய் என்கொயரி பண்ண பார்த்தேன். ஸோ இந்த அணுவோட ஃபுல் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுராதா பாஸ்வான். ஸோ இவங்களோட முழு பேர், இவங்க பிறந்த ஊர் எது பார்த்தீங்கன்னா அந்த உத்தரப்பிரதேஷில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த அனுராதா பாஸ்வான் வந்து ஒரு நர்ஸாக வேலை செய்கிறா. ஸோ நர்ஸு நல்ல ஜாபு, நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதில் வேலை செய்துட்ருக்க ஒரு தருணம் போக அவளுக்கு அந்த வேலையில் நிம்மதியான ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ரெண்டாவது கல்யாணம் ஆயிருக்கு, அந்த வாழ்க்கையிலையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. உடனே இவ என்ன பண்ணுறா, புருஷனுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறா, செய்த வேலையும் விட்டுடுறா. பூபாலில் வந்து ஒரு தனி வீடு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறா. தங்கின பிறகு நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணுறா. அவளுக்கு ஆப்டான ஜாப் வந்து எதுவுமே அமையலை. அப்படியே அந்த ஆப்டான ஜாபு கைக்கு கிடைச்சாலும் அவளுக்கு வேலை செய்கிற மூடும் இல்லை. காரணம் என்னென்னா, அவள் வந்து நோவாமல் நோம்பு கும்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. அப்படின்னா உட்காந்த இடத்துல சம்பாதிக்கணும், வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உடம்பு நெளிஞ்சு ஒளிஞ்சு நம்ம வேலை செய்யக்கூடாது, நம்ம உட்காந்த இடத்துல எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய யூடியூபர்ஸு, இன்ஸ்டாகிராமு, அப்புறமா இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற நிறையா செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இந்த இன்ஃப்ளூயன்சர் சோ கால். இவங்க எல்லாருமே உழைச்சி சம்பாதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி வீடியோ போட்டு அதில் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை நம்பி தான் கடைசி வரைக்கும் அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு யூடியூப் நடத்தலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் நடத்தலாம், இல்லை ஃபேஸ்புக் நடத்தலாம் அப்படின்றதெல்லாம் ஐடியா கிடையாது. நோ 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 உழைப்பு, ஒன்லி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் தான் எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஜாதியை சார்ந்தவ தான் இந்த அனுராதா. ஸோ இவ என்ன பண்ணுறான்னா, அந்த வீட்டில் உட்காந்து நிறைய ஜாப் ஆஃபர்லாம் வருது, அதுக்கு சூட்டபிள் ஆகலை. ஸோ நம்ம நோவாமல் நோம்பு கும்பிடணும், உட்காந்த இடத்துல சம்பாதிக்கணும், என்ன ஐடியா அப்படின்னு உட்காந்து ஐடியா யோசிக்கிறா. அப்போ தேர்வு செய்யப்பட்டது தான் ஒரு குறுக்கு வழி, இல்லீகலாக நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. ஸோ இந்த ஐடியாவில் அவள் ஃபஸ்ட்டு தேர்வு செய்கிறது என்னென்னா, இந்த அந்த பூபால் நகரில் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் வெறும் பொண்ணுங்களை பார்த்து சொல்லு விடுறாங்க அப்படின்னு அவங்கள எல்லாரையும் வேவ் பார்த்து அவங்கள எல்லாரையுமே பின்னாடி இருந்து ட்ராக் பண்ணி எத்தனை ஆண்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு எல்லாரையும் பிளான் பண்ணி அவள் ஸ்கேன் பண்ணிட்டா. இப்போ இந்த வீட்டில் இவள் தனியாக இருக்கிறா. ஸோ போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்குறது, பேசுறது, இந்த மாதிரி பழக ஆரம்பித்த உடனே தெரியும் இல்லையா, ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் எல்லா ஆண்களும் இந்த வக்கர புத்தி வச்சுட்டு இருக்கிறவனுங்க எல்லாருமே அழகில் மயங்கி அப்படியே விழுறதுக்கு பார்ப்பாங்கல்ல. இங்கே அழகு தான் ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியல இல்லையா. ஸோ இந்த அழகு தேவதையை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவளுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது, வெறும் ஒரு 500 1000 தான் கிடைக்க போகுது. ஸோ அந்த பணம் கண்டிப்பாக அவளுக்கு பத்தாது. ஸோ அவள் ஒரு முடிவு எடுக்கிறா, இந்த இவனுக்கு வந்து போகிறவனுங்களாம் 1000 500 தானே கொடுக்குறானுங்க, இந்த 1000 500 வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், இதை சார்ந்து வேறு எதனா நம்ம ஒரு பெரிய பிளான் பண்ணுமே அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறா. ஸோ அந்த ஏரியாவில் யாரெல்லாம் தரகருங்க இருக்கிறாங்க, ஹைடெக் தரகர், நல்லா மேரேஜ் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிற தரகர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் மீட் பண்ணி ஒரு ஹோட்டலில் வர வச்சு ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் என்ன ஒரு டாக்குனா, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வரம் தேடுறீங்க, நிறைய ஃபோட்டோ வாங்கி நீங்கள் அனுப்புகிறீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு இடத்துல தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், உங்களுக்கு 2 இடத்துலையும் நினச்ச மாதிரி கமிஷன் கிடைக்காது. நான் இங்கே உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன், யாரெல்லாம் வரம் கேட்டு வராங்களோ அவங்களுக்கு என்னோடய ஃபோட்டோவை அனுப்புங்க, என்னோடய ப்ரொஃபைல் அனுப்புங்க, நான் இப்படி நான் இந்தந்த கேஸ்ட்டு இந்தந்த ஃபேமிலியில் இருக்கிறேன், இவ்வளோலாம் இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்கன்னு நீங்களா ஒரு ஸ்டோரி சொல்லி, நீங்களா ஒரு கதை சொல்லி நீங்கள் அந்த டேட்டா பேஸை அவங்களுக்கு அமுச்சு விட்ருங்க. அவங்க அமுச்சு விட்டிங்கன்னா கஸ்டமர்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும், கமிஷன்ட்டு கிடைக்கும். அது ஓகே ஆகிடுச்சுன்னா
நானும் என் சைட்லேருந்து உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறேன். ஸோ உங்கள் 2 பக்கத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும், இது மூலிமா நீங்கள் நல்லா டெவலப்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அந்த இடத்துல. ஸோ இந்த ஐடியா கேட்டுக்கிட்டு அந்த தரகருங்க எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனில் ஒரு டிசிஷனில் வராங்க. பரவாயில்லையப்பா, நம்மளுக்கு ஒரு இடத்துலேருந்து தானே கமிஷன் வருது, நம்ம நார்மலாக பார்த்தாக்கா இப்போ இவ்வளோ கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாலே, பரவாயில்ல நம்ம ஃபோட்டோ வாங்கி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நம்ம அமுச்சு விடலாம், எப்படியாவது நம்ம இதை ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு இந்த தரகருங்கெல்லாம் சேர்ந்து ஓகே பண்ணுறாங்க இந்த அனுராதாவை. அதுக்கப்புறம் இந்த தரகருங்கெல்லாம் யாரெல்லாம் பொண்ணு கேட்குறாங்களோ அவங்களோட ஆண்களோட ஃபோட்டோவை இவளுக்கு அனுப்புவாங்க. இவன் என்ன பண்ணுவா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவா, ஃபேமிலியோட பேக்ரவுண்டெல்லாம் கேட்டுக்குவா, பேங்க் பேலன்ஸ் என்ன, பிஸ்னஸ் மேனா இல்லை வேலைக்கு போகிறாங்களா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை பிஸ்னஸ் மேனா, இல்லை கடை எதனா வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நிறையா விஷயங்களை ஆய்வு செய்வா. ஆய்வு செய்து அதுக்கப்புறம் இவங்க ஓகே இவங்களுக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்புங்க அப்படின்னு இவளே தரகர்கிட்ட சொல்லிவிடுவா. தரகர்கிட்ட சொல்லிவிடுவா. தரகர் என்ன பண்ணுவா, அந்த ஃபோட்டோவை அங்கே அமுச்சு விடுவான். இவன் கொஞ்சம் அழகாக இருக்கிறா, கண்டிப்பாக ஓகே ஆகிடும். அவளே சொல்கிறான், நான் அழகாக இருக்கிறேன், என் ஃபோட்டோவை நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இவன் என்ன பண்ணுவா, டக்குன்னு அமுச்ச உடனே இவன் மேக்ஸிமம் அந்த கல்யாண டார்கெட்டு இவரோட கேப் என்னன்னா மேக்ஸிமம் 15 நாள். இந்த 15 நாளுக்குள்ளே கல்யாணம் பண்ணி அந்த வீட்டிலேருந்து அவள் எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பிளான் பண்ணுவாள். இந்த 15 நாள் எதுக்கு அவள் எடுக்கிறா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணாங்களா அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே போலீஸ் கேட்டாங்க இல்லையா, ஸ்டார்டிங்லே தரகர் கேட்டாங்க, அந்த விஷ்ணு வந்து தரகர்கிட்ட கேட்டாங்க இல்லையா. ஸோ இங்கே தான் அந்த மெயின் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த 15 நாள் கேப்பில் என்னென்னலாம் நடக்கும் ப்ரொசஸிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறது, பீரோவில் என்ன இருக்குது, வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, கட்டிலுக்கு கீழே என்ன இருக்குது, கோல்டு வாட்ச் இருக்கா, டைமண்ட் இருக்கா, இல்லை சில்வர் இருக்கா, இல்லை பேங்க்கில் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, பணம் எவ்வளோ இருக்குது அக்கௌண்ட்டில் அப்படின்றது இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்குவா. ஸோ இந்த 15 நாளில் இது எல்லாமே ப்ரோசஸிங் நடக்குதா, கரெக்டாக டார்கெட் பார்த்து ஒரு நாள் என்ன பண்ணுவா, அவங்க போட்டுட்டு இருக்க இந்த மெயின் திங்ஸுங்கெல்லாம் இங்கே வீட்டிலே வைங்க அப்படின்னு பொண்டாட்டி புருஷங்கிட்ட ப்ரெஷர் போடுவா. எதுக்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறீங்க, எதுக்கு இது பேங்க்கில் இவ்வளோ பணத்தை நீங்கள் வைக்கிறீங்க, சடனாக பேங்க்கில் எதனா பிரச்சனை ஆகிடுச்சுன்னா பாதி பணத்தை வீட்டில் வைங்க, பாதி பணத்தை பேங்க்கில் வைங்க, ப்ளஸ் நகைங்கெல்லாம் இந்த சேஃப் லாக்கரில் நான் வாங்கியிருக்கிறேன், இந்த லாக்கரில் வைங்க, ரொம்ப பத்திரமாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மெயினான திங்ஸுங்கெல்லாம் புருஷங்கிட்ட இவ்வளே ப்ரெஷர் போட்டு எல்லாத்தையும் இவ்வளே வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிற டைமை பார்த்து கரெக்டாக அந்த டேட்டை பிளான் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மொத்த வேல்யூபிள் திங்ஸையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு வெளியே ஓடி வந்துடுவான். வெளியே ஓடி வந்த உடனே ரொம்ப நாள் டைம் எடுத்துக்க மாட்டான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. இதையும் நோட் பண்ணுங்கள், இங்கே வெளியே வரத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி தரகர்கிட்ட சொல்லி ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்பாயின்மெண்ட்டு. ஸோ மேக்ஸிமம் இந்த கல்யாணத்துலேருந்து வெளியே ஓடி வந்த உடனே 3 நாளுக்குள்ளேயே இவள் அடுத்த மேரேஜுக்கு தயாராகிடுவா. எஸ்பெஷலி ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும்தான் பண்ணுவா. நார்மல் கோயிலெல்லாம் தாலி கட்டுறதெல்லாம் கிடையாது, கம்பல்சரி லீகல் மேரேஜாக தான் பண்ணுவா. இதை மைண்டில் நோட் பண்ணிக்கிங்க. இது ஏன் பண்ணுறான்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல மேரேஜ் ஆகிட்ட பிறகு 15 நாளுக்குள்ளே மொத்த ஐட்டம்ஸும் ஆட்டையை போட்டுக்கிட்டு வெளியே ஓடிட்டா. வெளியே ஓடின பிறகு மேரேஜ் ஆன பிறகு அதிகபட்சமாக அவள் எடுத்துக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 நாள் தான். ஸோ இந்த 3 நாளுக்குள்ளே இவ ஆல்ரெடி வேறு மேரேஜுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுவா. அது மட்டும் இல்லை, இந்த மேரேஜ் யாரை பண்ணாலும் சரி மினிமம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தொகை 2லேருந்து 5 லட்ச ரூபா அவங்கக்கிட்ட கேஷாக இருக்கணும். ஒன்று பேங்க்கில் இருக்கணும், இல்லை கையில் இருக்கணும். இதெல்லாம் க்ளீனாக பிளான் பண்ணி அவங்களோட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களோட ஆக்டிவ்லி அவங்களோட ரூட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஓகே இவங்கக்கிட்ட இந்த அளவுக்கு பணம் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த குடும்பத்தில் என்ட்ராகி பணத்தை ஆட்டிய போடுறதுக்கு பார்க்குறாங்க. இந்த மகாராணி அனுராதா 7 மாதத்தில் கோடீஸ்வரியான ஸ்டோரி தான் இது. எப்போது வெறும் 7 மாதத்தில் ஒரே ஒரு பெண்மணி பிளான் பண்ணி கோடீஸ்வரியான சம்பவம் தான் நம்ம இந்தியாவில் அரங்கேறி இருக்குது. இதில் முக்கியமாக ஹைலைட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் தான் கடைசிக்கு பின்னாடி இருந்த அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்க வேண்டியவர் இன்னொருத்தர் அதில் ஆட் ஆகிட்டார், இல்லைனா இவர் தான் லாஸ்ட்டாக இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ இவர் லாஸ்ட்டாக அந்த விஷ்ணு சர்மான்றவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு தான் தெரிஞ்சது உலகத்தில் இத்தனை பேர் ஏமாந்துருக்குறாங்களா அப்படின்னு. இவங்க ஏமாத்தின ஒரு லிஸ்ட்டு பார்த்தாக்கா போலீஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி லாஸ்ட்டில் இவரோட ரிப்போர்ட்டை கோத்ரூ பண்ணி பார்த்தாக்கா கிட்டத்தட்ட அந்த 7 மாதத்தில் 25 பேரை மேரேஜ் சட்ட ரீதியாக மேரேஜ் பண்ணி, எப்படி சட்ட ரீதியாக கோர்ட்டில் மேரேஜ் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி 25 பேரை ஏமாற்றிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் ஜுவல்ஸ் இந்த மாதிரி வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு ஆட்டியை போட்டுட்டு ஓடி வந்ததான் இந்த அனுராதா பாஸ்வன். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி இவங்க ஏமாத்துறது தான் இவங்களோட மெயின் மோட்டிவ். இவங்களோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 23 தான் ஆகுது.
ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஹோம்லியான ஃபேஸு. ஸோ இளைஞர்களுக்கு எல்லாருமே நான் சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கிற பொண்ணு அப்படின்னு யாருமே ஏமாந்து போயிடாதீங்க. அழகில் தான் ஆபத்தும் இருக்கும். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கே அழகு இருக்கோ அந்த இடத்துல மெயினான ஆபத்தும் இருக்கும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவளை எப்படியாவது நம்ம கைது செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி அவள் இருக்கிற லொக்கேஷன்லாம் ட்ராப் பண்ணி ராஜஸ்தானுக்கு போய் இவளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ராஜஸ்தானில் எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் கல்யாண பொண்ணாக அந்த வீட்டில் ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறா. ஸோ அந்த வீட்டிலேருந்து எப்படியாவது அவளை தூக்கி அந்த வீட்டில் ஆட்டையை போடுறதுக்கு அன்றைக்கி தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நகை பணத்தெல்லாம் ஆட்டையை போடுற நாள். கரெக்டாக அந்த நாளை பிளான் பண்ணி ராஜஸ்தான் போலீஸ் போய் அவங்கள கையங்காலமாக அந்த இடத்துலையே அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. இடத்துக்கு போலீஸ் பொண்ணு அடுத்த செகண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு அந்த வீட்டில் இருக்கிறவங்க மாப்பிள்ளை வந்து ஷாக் ஆகிட்டார். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஷாக்கு. அப்பா என் பணம் தப்பிச்சிடா அப்படின்னு அந்த மாப்பிள்ளை அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டார். ஸோ இப்போ ராஜஸ்தான் போலீஸ் இவங்களை கைது செய்துட்டாங்களா. இவங்களை கைது செய்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வச்சுருக்கிற பேர் என்னென்னா லூட்டன் ஸ்க்ரூடு பிரைடு அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு முழு பேர் என்னன்னா, தமிழில் இவ திருமணம் பண்ணி முடிஞ்ச பிறகு ஓடுற ஒரு திருமண பெண் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பேர். ஸோ இவங்களை கைது செய்துட்டாங்க. ஸோ இந்த மாடல் ஆஃப் ஸ்டோரி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் நடந்த உண்மை ஸ்டோரி என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த அப்பியரன்ஸை பார்த்து நிறைய பேர் வந்து ஏமாந்து போகிறது ஒரு வழக்கம். ஸோ பொண்ணோட ஃபோட்டோ பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்கிறா, சூப்பராக இருக்கிறா, இவ்வளோ தாண்டா நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப அவசரப்பட்டு இறங்கி கல்யாணம் பண்ணிடுறீங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்காது, ஜென்ரலாகவே மேக்ஸிமம் நடக்கக்கூடிய ஒரு தருணம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்து பொண்ணு அழகாக இருக்கிறா, இவ யார், என்ன குடும்பம் எப்படி, அது இதுன்னு எதுவுமே தெரியாமல் நம்ம ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஓகே பண்ணிங்கன்னா தயவுசெய்து இந்த இடத்துல தான் நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ரெண்டாவது, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களாகட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், குடும்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை கூட வேலை செய்கிறவங்களாகட்டும், எல்லாருமே சொல்லுவாங்க, என்னப்பா உனக்கு 35 வயசாகுது, இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற, தலைமுடியெல்லாம் நரைச்சி போயிட்டுருக்கு, உடனே கல்யாணம் பண்ணப்பா, ஏன்னா நம்ம ஏஜ் ஆகிடுச்சுன்னா அந்தந்த நேரத்தில் அதை தான் நடக்கணும்ப்பா அப்படின்னு நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுறது வழக்கமாக இருக்கும். பட் இதை பேஸ் பண்ணியே ஐயோ என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, நம்மளும் பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறோம், ஒரு பொண்ணு கூட அமைய மாட்டேங்குது, அட்லீஸ்ட் இந்த வாட்டி ஏதாவது ஒரு பொண்ணு கிடச்சி நம்ம சும்மா 4 பேருக்கு காமிக்கிற மாதிரியாவது நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்தால் அந்த தாட்டையும் எடுத்துருங்க. ஏன்னா இந்த தாட்டை கூட உங்கள் வாழ்க்கையை வரலாறையாக மாற்றிடும். கடைசியில் நாளைக்கு நீங்கள் ரோட்டில் தான் நிற்கிற நிலமை வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெலாம் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஃபில்டரை போட்டு அழகுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகுப்படுத்தி அவங்க வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட திறமையை வெளியே காமிச்சு எப்படியாவது ஆண்கள் மனசை கலைக்கணும், ஆண்களை எப்படியாவது டார்கெட் பண்ணி அவனை பிடிச்சி நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்களும் அழகில் ஆபத்து இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க, தெரிஞ்சுக்கிங்க. தயவு செய்து இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிஞ்சும். நீங்கள் மூணாவது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறையா படத்துலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். எங்கேயோ ஏர்போர்ட்டில் பார்த்துருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு கல்யாணத்தில் பார்த்துருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு காலேஜில் பார்த்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் பார்த்துருக்கலாம். பார்த்த உடனே 2 பேருக்கு ஒரு ஈர்ப்பு வந்து டக்குன்னு மீட் பண்ணி ஒரு காஃபி வாங்கி குடிச்சு உடனே நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு நெக்ஸ்ட் டே இல்லை 3வது நாள்லேயே மறுபடியும் உடனே 2 வீட்லேயும் பேசி உடனே திருமணத்தை வச்சுக்கலாம், மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிங்கன்னா கூட அவங்களுக்கு நீங்களே ரூட்டு போட்டு கொடுக்குற மாதிரி அந்த வழியும் ரொம்ப ஈஸியாக போயிடும் உங்களை ஏமாத்துறதுக்கு. அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு நிறைய மீட்டப்லாம் நடத்துகிறாங்க. இந்த மீட்டப்பில் போய் பேசினாங்கன்னு வச்சிங்களேன், அந்த மீட்டப்பில் யார் என்னன்னே தெரியாது. இன்றைக்கி மீட் பண்ணியிருப்பாங்க, மறுநாள் பார்த்தா 2 பேரும் ஒரே ரூமில் இருப்பாங்க, இல்லை ஒரே ஹோட்டலில் இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் கான்ட்ரவர்சியாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது திருமணம் ஆயிருந்தாலும் சரி, திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் ஆண்கள் வந்து நிறைய இடத்துல ஏமாற்றப்படுறாங்க. ஸோ தயவு செய்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த matrimony.com இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல்னு சொன்னேன், நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டலில் இருக்கக்கூடியது நிறைய பேர் வந்து கல்யாண ஆசையை காமிச்சு உங்களை டார்கெட் பண்ணி ஏமாற்றுவாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ கால் மூலிமா வர வைக்கிறோம், கால் பேஸில் பேச வைக்கிறோம், உங்களோட ஜாதகம் எல்லாம் ஓகே ஆகிருக்கு, ஓகே இல்லைன்னா கூட ஓகே ஆனாத மாதிரி நிறையா இந்த போர்ட்டலில் வந்து இப்போ நிறையா என்ன சொல்கிறது, அவங்கவுங்க மதத்தை சார்ந்து அவங்கவுங்க கம்யூனிட்டியை சார்ந்து நிறைய வெப்சைட்டே வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டு பேரில் நிறைய பணத்தை கொள்ளடிக்கிறாங்க பொதுமக்கள்கிட்ட இருந்து. ஸோ இந்த ஆன்லைன் போர்ட்டல்லேருந்து இந்த மாதிரி யாராவது நம்பி உங்களுக்கு உடனே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துலேருந்து கூட கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம் இந்த ஆன்லைன் போர்ட்டல் தான். இந்த மேரேஜ் புரோக்கர் ஆன்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களாலேயும் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய பாதிப்பு இருக்குது.
ஏன்னா நம்ம இந்த ஆன்லைனில் நீங்கள் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஏமாந்து போகிறதெல்லாம் கிடையாது. ஸோ ஜென்ரலாக வீட்டில் உங்கள் சொந்த பந்தம், உறவினர்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் இருந்து இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு இந்த மாதிரி வரக்கூடிய அந்த வரத்தை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. என்ன கொஞ்சம் லேட் ஆகும், பட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு லாஸ் ஆகாது. அது மட்டும் இல்லை, இது நீங்கள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கை கூட நிலைக்கிறதில்ல. ஏன்னா உடனே வந்து சடனாக வந்து டிவோர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் வந்து பிரிஞ்சு வாழ்கிற காலம்லாம் இருக்குது. பட் இந்த மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது போது கூட உங்கள் சொத்து, பத்து, பணம் இந்த மாதிரி எதுவும் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் பிரிஞ்சுக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஏமாந்து போகிறதோட நிறையா இந்த சோஷியல் மீடியா, இந்த ஆன்லைன் போர்ட்டல், இந்த matrimony.com, இந்த மாதிரி இந்த கல்யாண மாலை, இந்த மாதிரி நிறையா ஆன்லைன் போர்ட்டல்ஸில் நிறைய பேரை டார்கெட் பண்ணி ஏமாத்துறாங்க. இந்த இடத்துல எங்கெல்லாம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த கல்யாணம் ஆகாத ஆண்களுக்காகட்டும், இல்லை கல்யாணம் பண்ணணும்னு என்ன இருக்கக்கூடிய அப்பா அம்மாவாகட்டும், இல்லை கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு வரம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்தெந்த இடத்துல நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல நீங்கள் சேஃபாக இருக்கணுன்றது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் யாராவது இங்கே இந்தியாவில் இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல்லையோ இல்லை யாராவது ஒரு அழகில் நம்பி ஏதாவது பொண்ணுக்கிட்ட நீங்கள் ஏமாந்து போயிருந்தாலோ உங்களோட பேர், உங்களோட டீட்டெயிலு, உங்களோட ஏரியாவை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதை சார்ந்தும் நம்ம சேனலில் நான் பேசுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.